மாணவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கல்வி வீழ்ச்சியில் தான் போகிறது என்று நான் பேச வந்துள்ளேன். யாருடைய பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடுகிறோம்? படிக்காத மேதை காமராசர். நல்லா கவனிங்க, படிக்காத மேதை காமராசரின் பிறந்த நாளைத்தான் நம் கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடுகிறோம். யோசியுங்கள், காமராசர் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். கல்வி, செல்வம், விவசாயம் என எல்லா துறைகளிலும் மேம்படுத்த பாடுபட்டார். அவரும் படித்து பல டிகிரி பெயருக்கு பின்னால் வைத்திருந்தார் என்றால் தன்னலமற்ற தலைவர் என்ற பெயர் நிலைத்திருக்காது. தன்னலமே சுயநலம் என்ற பெயர் தான் வந்திருக்கும். ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது. கடின உழைப்பு தான் இந்த உலகத்துல நம்மளை வாழ நிர்ணயிக்கும். ஈஸியா கிடைக்கிற எதுவும் நிலைப்பதில்லை. நம்ம பிறப்பதற்கு முன்னாடி நமக்காக வேண்டி நமக்காக மட்டுமே வாழ்பவர்கள் பெற்றோர்கள். அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புபவர்கள் கூலி வேலையும் விவசாயமும் செய்யும் நடுத்தர குடும்பத்தினர்களா, இல்லை படித்து பல டிகிரி பேருக்கு பின்னால் வைத்து பணமே வாழ்க்கை என்று இருப்பவர்களா? மனித நேயம் இல்லா தேவைக்கு அதிகமான பணம் என்ன தரும் உனக்கு? இப்படிப்பட்டவர்கள் படித்த படிப்பு வீழ்ச்சி தானே. மதிப்பெண்களால் தற்கொலை நம் நாட்டை தவிர வேறெங்கும் இல்லை. நீ டாக்டராக நினைக்கிறாயா, இல்லை கலெக்டராக நினைக்கிறாயா? முழு முயற்சி செய். முடியவில்லையா? உன் தப்பே இல்லை. இந்த சமுதாயம் தான் ஒரு நல்ல டாக்டரையோ கலெக்டரையோ இழக்கிறது. அதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. சாவ துணிந்தவர்களுக்கு கல்வி சொல்லித் தரவில்லையா? வாழ்க்கை என்பது போர்க்களம், அதில் போராடிதான் வாழ வேண்டும் என்று இன்றைய தலைமுறையினர்கள் புத்தகத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் படிடா என்றாலும் படிக்க மாட்டார்கள். ஆனா ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்து பாருங்க, ஒரு நாள் ஆனாலும் அசராம பார்ப்பாங்க. அப்படி என்னத்தப்பா பாக்குற? ஒரு ஆய்வு சொல்றாங்க, 81% பேர் போனை தவறானவற்றிற்காக தான் பயன்படுத்துறாங்க. வெகுமானம் இல்லாமல் அவமானம் இல்லை. சிறப்பினால் எதையும் சாதிக்க முடியாது. ஒழுக்கம் தான் நம் உயிர். இவை இல்லா கல்வி வீழ்ச்சியே 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 என்று கூறி ஆணித்தரமாக என் முறையை முடித்துக் கொள்கிறேன். கல்வி முறை வீழ்ச்சி தான் அப்படிங்கிறதுக்கு அழகா